நேயர்களே, இன்றைக்கி நம்ம காசாவினுடைய போரில் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு நெருங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போ இந்த சூழ்நிலையில் 330 நாட்களுக்கு மேல் 35 நாட்களுக்கு மேலே போயிட்டு இன்னும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், இப்போ செப்டம்பர், அக்டோபர் 7 இன்னும் கரெக்டாக ஒரு மாதம் கூட இல்லை, ஒரு வருஷம் முடிஞ்சிடும். இந்த ஒரு வருஷத்தில் இந்த போருடைய போக்குகள் என்ன, இது நம்ம இப்போ பேசணும். இன்றைக்கி என்ன நடக்குது? ஏற்கனவே நாம் கடந்த 2 காணொளிகள்லையும் ஹமாஸ் வீரர்களுடைய அர்ப்பணிப்புகள் குறித்து பேசணும். இன்றைக்கு, அதாவது நேற்று கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் அடிப்படையில் இந்த போரை முடிப்பதற்கு இஸ்ரேல் தயாராக இல்லை அப்படிங்கிறத நாம் களத்திலிருந்து வரக்கூடிய ஆதாரபூர்வமான சர்வதேச ஆங்கில செய்தி ஊடகங்கள், அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய செய்தி கிரெக்ஸ் மற்றும் பல்வேறு செய்தி ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளினுடைய பின்னணியை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு 2-3 காரணங்கள் உண்டு. இப்பொழுது நேரடியான போர் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆரம்பித்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். கடந்த 48 மணி நேரத்திற்கு முன்பு அல்லது ஒரு 60 மணி நேரம் ஆகியிருக்கும். இப்பொழுது நான் பேசக்கூடிய நேரத்தில் 12க்கு மேற்பட்ட இஸ்ரேலிய குரூஸ்களை, அதாவது ஆயில் டேங்கர் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஷிப்பை அடித்து ஸ்தோம்சம் செய்திருந்தார்கள். யார்? ஐஆர்ஜிசியினுடைய படைகள், குறிப்பாக ஈரானுடைய ஸ்பெஷல் இஸ்லாமிக் அந்த ஃபோர்ஸ் அவங்க அடித்திருந்தாங்க. அதற்கு எதிர்வினையாக சிரியாவில் நேற்றைக்கு தாக்குதல் நடந்திருக்கிறது. ஈரானுடைய அந்த படைகள் ஏன் அடித்தான் என்றால், எங்களுடைய ஆயில் டேங்கரை தொடர்ந்து மத்திய தரைக்கடல், ரெட்சி பகுதியில், மெடிட்ரேஷன் இந்த கடல் பகுதிகளில் தாக்கி கொண்டிருப்பதை நாங்கள் யாரென்று அறியவில்லை. தற்போது அது இஸ்ரேல் தான் தாக்குது என்பது எங்களுக்கு தெரிந்தது. ஆகவே நாங்கள் பதில் தாக்குதலாக 12க்கு மேற்பட்ட இஸ்ரேலிய ஆயில் டேங்கர் ஷிப்பை அவங்க அடித்து துவம்சம் செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஹவுதிகள் மிக 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 மோசமான ஒரு தாக்குதலை இஸ்ரேலின் மீது நடத்தியது நாம் சொல்வோம். இப்போ இந்த சூழ்நிலையில் நேற்று சிரியாவில், அதாவது லெபனான், சிரியா, ஜோர்டான் இந்த பார்டர்களில் இஸ்ரேல் மையப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆயுத தொழிற்சாலையை அடித்து 14 பேர் மரணித்திருக்கிறார்கள். அதில் பல பெண்களும் உண்டு. இந்த சிரியாவில் இப்பொழுது நேற்று தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அந்த தாக்குதலின் மூலமாக மிகப்பெரிய பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, இந்த சிரியாவை எப்படி தாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அவர்கள் ஈரானுடைய ஆதரவு பெற்ற ப்ராக்சிகள், அதாவது ஹமாஸ், ஹிஸ்புல்லா மற்றும் ஹவுதிகள், இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ், இவர்களுக்கு ஈரானுடைய ஃபண்டிங் இந்த தொழிற்சாலைகளின் மூலம்தான் போகிறது என்பதை அவர்களுடைய மொசாத் உளவு பிரிவு அடையாளம் கண்டதுனால சிரியாவினுடைய உள்பகுதியில் இருப்பதை அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். எப்படி தாக்கியிருக்கிறார்கள் என்றால், லெபனானுடைய வான்வெளி பகுதியை அவர்கள் அதை பயன்படுத்தி தான் இந்த அத்துமீறலை ஈரானுடைய ப்ராக்சி என்று ஈரானுடைய ஃபண்டிங்கில் நடக்கக்கூடிய இந்த தொழிற்சாலையை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இப்போது இந்த பிரச்சனையில் எஸ்கலேஷனாக ஆகக்கூடிய ஒரு பிரச்சனை, இப்போது டீஎஸ்கலேஷன் பண்ணணுங்கிற நடவடிக்கைகளும் ஒரு ஆமிக்கபிள் ட்ரூஸ், அதாவது சமாதானமான ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு வர வேண்டும் என்று சர்வதேசம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற போது, யாரிடத்திலும் எந்த நடவடிக்கைகளும் கேட்காமல் கடும் போக்குவாதத்தை அவர் முன்னெடுத்திருக்கிறார். இதுதான் அங்கு சிக்கல். இப்போது இந்த சிக்கலில் அந்த சிரியா என்பது பல நாட்டு படைகளும் உள்ளடங்கியது. பஷர் அல் ஆசாத்தினுடைய ஷியா பிரிவினுடைய ஆட்சி நடந்தாலும் அங்கு சுன்னி முஸ்லீம்களுடைய ஆதிக்கம், ரெபல்ஸ் அவர்களுடைய குரூப், இஸ்லாமிக் ஆக்சிஸ் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவினுடைய படைத்தளம் அங்கே உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய ஆதரவுப்பட்ட குழுக்கள் இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு குழுக்கள் இருக்கக்கூடிய அந்த சிரியாவில் அமெரிக்காவுக்கென்றும் அவர்கள் அத்துமீறிய சில தளங்கள் உண்டு. கடும் போர் நடந்து இப்பொழுது பஷர் அல் ஆசாத்தினுடைய ஆட்சியின் கீழ் தான் இப்பொழுதே தொடர்கின்றது. 1972லேருந்து இந்த பகுதி அந்த கட்சியினுடைய ஆட்சியில் தான் இருக்கிறது. அது வேறு விவகாரம். இந்த நிலையில் ஷெர்கோலாரே என்று சொல்லக்கூடிய ரஷ்யாவினுடைய
வெளிவிவகாரத்துறை அமைச்சர் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவினுடைய ரேடார் ஃபோர்ஸ் எல்லாம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் எங்களுடைய எல்லைக்குள் வந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அவர்கள் கடும் சந்திப்பை அவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்பதை ஷெர்கோலாரே யுஎஸ்எஸ் அதாவது ரஷ்யாவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் எச்சரிப்பை செய்ததை நாம் இப்போ பார்க்குறோம். இதில் இந்த 14 பேர் இறந்தது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 300 மில்லியன் அளவிற்கு ஆண்டுக்கு ஆயுத உற்பத்திகள் செய்யப்படுவான். அதில் ஒரு தகவல் பலஸ்டிக் போன்ற ஆயுத உத்திகளையும் கூட அல்லது அதற்காக நீண்ட தூர இந்த ஏவுகணைகளுக்கான அக்சசரிஸ் எல்லாம் செய்யப்படுவதாகவும் மற்றும் துப்பாக்கிகள் எல்லாவற்றையும் அங்கே செய்யப்படுவதாகவும் எங்களுக்கான தகவல்கள் அங்கே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் 14 பேர் இறந்து போனவர் தான் இப்பொழுது ரொம்ப தீவிரமான ஒரு பிரச்சனைக்கு ஒரு இந்த இப்போ மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கம்பெனி தற்போது என்னென்னலாம் உற்பத்தி செய்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். ஷூட் பி எஸ்ஆர்பிஎம், ஷூட் எஸ்ஆர்பிஎம், ஷூட் டிஎம்ஆர்பிஎம், ஷூட் இஆர்எம்ஆர்பிஎம், கோலான் 1 எஸ்ஆர்பிஎம், கோலான் 2 எஸ்ஆர்பிஎம், M16 எஸ்ஆர்பிஎம், M200, கோலான் 65 MLR இப்படிப்பட்ட மிக முக்கியமான ஆயுதங்களை லைசன்ஸ் பெற்று அவர்கள் சர்வதேச குழுக்களுக்கு அனுப்பி வருவதாகவும் இப்பொழுது சந்தேகிக்கப்படுகிறது. அதுதானே அங்கே வந்து ஹிஸ்புல்லா வந்து வலிகளை அவர்கள் இங்கிருந்து பெற்றுக்கொண்டு தான் துவம்சம் செய்கின்ற ஒரு கடும் நிலையை இஸ்ரேல் அனுமதிக்காத ஒரு காரணத்தினால் லெபனானுடைய வான்வெளி லெபனானுடைய அரசாங்கம் எதுவும் தடுக்கப் போவதில்லை பண்ணிருக்கிறார்கள். இந்த வெப்பன்ஸினுடைய வரக்கூடிய பெக்காவேலி என்கின்ற இந்த ஆயுத தொழிற்சாலையினுடைய அந்த படுகைகளின் வாயிலாக அவர்கள் குண்டுகளை வீசியிருக்கிறார்கள். ரஷ்யாவினுடைய ரெடார் கண்காணிப்பு பகுதிகள் அங்கே இருக்கின்றது. லெபனானுடைய ஏர்ஃபேஸை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த சூழ்நிலையில் இதற்கு என்ன காரணம் என்றால் இஸ்ரேலை நோக்கி இஸ்ரேல் மத்திய தரைக்கடல் செங்கடல் பகுதியிலே ஐஆர்ஜிசியினுடைய கப்பல்களை அதாவது ஐஆர்ஜிசியில் ஈரானுடைய கப்பல்களை தாக்குதல் நடத்தியதாக 12க்கும் மேற்பட்ட எண்ணெய் கப்பல்களை தாக்கி பெரும் சேதத்தை விளைவித்திருக்கிறார்கள். அதே போன்று ஹவுதிகளும் பெரும் சேதத்தை விளைவித்து வருகிறார்கள். இப்பொழுது ஹவுதிகள் நாம் ஏற்கனவே கடந்த காணொலியில் சொன்னோம், தரைவழி போக்குவரத்து தரைவழி போருக்கு அவர்கள் தயாராகி இருக்கிறார்கள். ஐடிஎஃபினுடைய அடி மிக கடுமையாக இருக்கிறது. ஐடிஎஃபினுடைய ரஃபாவிலே அவர்கள் தாண்டி கான் யூனிஸிலே அவர்களுடைய போராட்டம் முடிந்து தற்போது பிலடெல்ஃபி மற்றும் நெட்சோம் பகுதிகளில் இருந்து வெளியேற மறுக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது சிரியாவிலே ஆட்டம் அதிகரித்திருக்கின்றது. இது ஒரு பெரும் மானக்கேடான விவகாரத்தை ஈரானுக்கு ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் ஈரானுடைய மசூத் பெசஸ்கியினுடைய ஒரு சாத்வீகத்தன்மை அல்லது ஒரு இது அஹிம்சை போக்கா என்று கூட பலர் சொல்கின்றார்கள். இப்ராஹிம் ரைசி ஒரு அடிப்படை இஸ்லாமிய குழுவினுடைய தலைவராக இருந்தார். அவருடைய ஆடை அலங்காரங்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கும். அலி கோமினியுடைய ஒரு ப்ரோ ஆக்டிவிட்டீஸ் மாதிரி தான் அவருடைய எக்ஸ்டர்னல் அதாவது அந்த தோட்டங்கள் எல்லாம் இருக்கும். இப்ராஹிம் ரைசினுடைய சாப்பர் கிராஷுக்கு பின்பு அவருடைய மரணத்திற்கு பின்பு புதிதாக பதவிக்கு வந்திருக்கக்கூடிய மசூத் பெசஸ்கி அவர் கொஞ்சம் ஒரு மேற்கத்திய பாணியிலான ஒரு ஆள் என்பதையும் தற்போது செய்திகள் சுட்டி காட்டுகிறது. அமெரிக்கா ஊடகங்களே அதை சுட்டி காட்டுகிறது. நியூயார்க் டைம்ஸ் தன்னுடைய கட்டுரையிலும் கூட பெசஸ்கியினுடைய வரலாற்றை சொல்லுகின்ற போது ஒரு மேற்கத்திய சாயல் யூரோப்பியல் சாயல் அவர் ஃபுல் சேவ் அடித்து தான் இருப்பார். அப்படி இருக்கின்ற போது அவர் இந்த தாக்குதல்களை முன்னெடுப்பதற்கு சற்று பின்வாங்குவதால் ஏற்கனவே அவர் வந்து கடும் கோபத்தை சந்தித்தார். ஹவுதிகள் கடுமையான கோபம் கொண்டார்கள். இப்பொழுது இதற்கு மேலும் ஈரான் தாக்குதலை நடத்தாமல் இருந்தால் ஈரானுடைய நம்பகத்தன்மை குறித்து ஒரு பல சந்தேகங்கள் எழக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் செய்திகளை நாம் காட்ட முடிகின்றது. இந்த ஒரு சூழ்நிலையில் இஸ்ரேல் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இன்னும் ஒரு செய்தி தெற்கு காசாவில் பிபிசியினுடைய செய்திகளின் சாராம்சமாக அவர்கள் தினமும் மாலை வேளைகளில் காசாவினுடைய தென்பகுதிகளில் 2 ட்ரக்கர் போகக்கூடிய அளவிற்கு அங்கே சாலைகள் செப்பனிடப்படவில்லை, புதிய சாலைகள் அமைக்கப்படுகிற என்கின்ற செய்தியும் கவலை தருவதாக இருக்கிறது. அப்படி என்றால்
இப்பொழுது நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள், லெபனானுடைய வான்வெளி பகுதியை நோக்கி சிரியாவின் உள்ளே தாக்குதல் நடத்தியது. அது மட்டுமல்ல, பிலடெல்ஃபி கோரிடாரும் நெட்சோமிலே இருந்தும் அவர்கள் வெளியேற மறுத்தது. 2. 3வது, காசாவினுடைய தென்பகுதிகளில் சாலை அமைக்க அவர்கள் முயற்சி செய்வது. 3. 4வது, ஜோர்டானில் நேற்று பெரும் ஆர்ப்பாட்டம் நடக்கிறது என்ற செய்தியும் நாம் சொல்ல வேண்டும். ஜோர்டான் இந்த விவகாரங்களில் தலையிடாமலும் அமெரிக்காவினுடைய ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை அங்கே கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த மக்கள், அரபுகளுடைய மக்கள் குழு அனைவருமே ஹமாஸினுடைய ஆதரவாளர்கள். அது நீங்கள் தெரியணும். ஈரான் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஈராக் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஜோர்டான் எடுத்துக்கொண்டாலும் சரி, சிரியாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்லையா, யுஏஇ எடுத்துக்கொண்டாலும் சரி, சவுதி அரேபியாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா இடங்கள், லிபியாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, மக்கள், அரபுகள் அனைவரும் ஹமாஸுடைய ஆதரவாளர்களாக தான் இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த சூழ்நிலையில், இப்பொழுது நான் சொன்ன இந்த காரணங்கள் எல்லாம் பார்க்கின்ற போது பெஞ்சமின் நெத்தானியாகு களமுனையிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் மங்கி போய்விட்டது. அமெரிக்கா உன்னுடைய வேலையை நீ செய்து கொள் என்று சொன்னதாகவும், அடுத்த மாதம் செப்டம்பர் அக்டோபரில் வரக்கூடிய அந்த தேர்தலில் அவர்கள் கமலா ஹாரிஸினுடைய போக்கு பின்பு எப்படி இருந்தாலும் அதுவரை அவர் நீட்டித்துக் கொள்வதற்கும் சில சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு, ஒருவேளை டொனால்ட் ட்ரம்ப் வந்தால் நமக்கு மற்றும் ஆயுத குழுக்களை கொண்டு வருவதற்கு, சப்ளை செய்வதற்கு வாய்ப்பு என்றும் சொல்லப்படுகின்றது. இதற்கு இடையிலே மற்றொரு காரணங்களும் சொல்லப்படுது. ஈரானை சீண்டி இழுக்கிறார், போருக்கு வாருங்கள் என்று. ஆனால் ஈரான் தாக்குதல் நடத்துவதற்கு பம்புகின்றது. இது பல்வேறு சந்தேகங்கள் எழுகின்றது. நாம் பல காணொளிகளை இதை சொல்கிறோம். ஈரான் ஏன் இஸ்மாயில் ஹனியை அந்த நாட்டினுடைய அரச விஜய பயணமாக சென்று அங்குடைய விருந்தினராக தங்கியிருக்கின்ற போது குறைந்த தூர ஏவுகணையின் மூலம் தாக்கப்பட்டு மரணமடைந்த பின்பும் கடும் போர் நடக்கப் போகிறது என்று சொல்லி பல நாட்கள் கடந்த பின்பும் ஈரான் சீண்டவில்லை. தற்போது ஈரானினுடைய ஆயுத குழுக்களாக இருக்கக்கூடிய ஃபண்டிங், இந்த எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் சென்ற ஆம்சன் ஆமினேஷன் உற்பத்தி தளவாடங்கள் பொருட்களை அங்கேயும் அவர்கள் அடித்திருக்கிறார்கள். அப்பொழுதும் ஒன்றும் செல்லவில்லை. இப்படி என்றால் ஈரானுடைய போக்குகள் என்ன என்பது ஒரு பல கேள்விகளை சர்வதேசத்தில் எழுப்பியிருக்கிறது. ஈரானுடைய நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பியிருப்பதாகவும் கூட பலர் பேசிக்கொள்வதையும் நாம் அதை ஆங்கில ஊடகங்களின் மூலமாகவும் தெரிந்து கொள்ள முடிகின்றது. நமக்கு கிடைத்த அடுத்த தகவல்களின் அடிப்படையில் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாத அளவிற்கு பெரும் உயிர் சேதத்தை, குறிப்பாக பொதுமக்கள் அல்ல, ஐடிஎஃப்னுடைய பலர் மரணித்து போயிருக்கிறார்கள், கொத்து கொத்தாக என்ற செய்தி வருகிறது. ஆனால் அதை இஸ்ரேல் கண்டிப்பாக மறுக்கின்றது. உதாரணத்திற்கு, கடந்த முறை 320, நான் ஏற்கனவே சொன்னேன் 1307, நேற்றைய முன்தினமாக கடந்த சனிக்கிழமை பேசிய போது சொன்னேன் 1307 குறைந்த தூர ஏவுகணைகளை தாக்கியிருக்கிறார்கள் ஐடிஎஃப்பின் மீது இஸ்ரேலுடைய வடப்புலன்களிலே என்று சொன்னேன். தற்போது அதற்கு பின்பு 320 அவர்கள் ஏவினார்கள். அதற்கு பின்பு 60, தற்போது 40. எப்படி ஏவுகிறார்கள் என்றால், ஐடோம் சிஸ்டத்தை கம்ப்ளீட்டாக அவர்கள் முழுமையாக அடித்து அனிஹிலேட்டட், துடைத்தெறிந்து விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிதான் செய்திகள் வருகின்றது. அயன்டோம் சிஸ்டம் முழுமையாக செயலிழந்து விட்டது. அயன்டோம் சிஸ்டத்திற்கு துணைக்கருவியாக இருக்கக்கூடிய ரெடார் சிஸ்டம் முழுமையாக கோலன் குண்டுகளிலிருந்து அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கடைசி தகவல், நேற்று முன்தினம் என்ன நடந்திருக்கிறது என்று பார்க்கின்ற போது, இப்பொழுது அவர்கள் எங்கெல்லாம் தாக்கியிருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஹிஸ்புல்லாவினுடைய இந்த தாக்குதல் மூலம் கிரியாத் சமோனா மிகப்பெரிய தாக்குதலை அவர்கள் சந்தித்தார்கள். இஸ்ரேலுடைய கிரியாத் சமோனா முதலாவது தாக்குதலாக ஃபலாக் ராக்கெட்டின் மூலமாக தாக்கியிருக்கிறார்கள். இரண்டாவது தாக்குதலாக நாம் பார்க்கிறபோது மிக கடுமையாக பேரேஜ் ராக்கெட்டின் மூலமாக தாக்கியிருக்கிறார்கள். மூன்றாவது தாக்குதல் சமீர் செட்டில்மெண்ட் தாக்குதல், கத்யூசா ராக்கெட்டின் மூலம் தாக்குதல்கள் நடந்திருக்கின்றது. நான்காவது தாக்குதல்கள் என்ன நடந்திருக்கிறதா, டெஸ்ட்ராயிங் ஸ்பை டிவைஸ், அவைகள் முழுமையாக அடிக்கப்பட்டிருக்கிறது, டெஸ்ட்ராயிங் ஸ்பை டிவைஸ். ஐந்தாவது தாக்குதல்கள் டெஸ்ட்ராய்ட் ஸ்பைஸ் எக்யூப்மெண்ட் அட்டு ரவாசியன்ஸ் அல் ஆராம், கஃபர் அப்படி என்ற பகுதிகளில் மலைக்குன்றுகளிலே அடிக்கப்பட்டிருக்கிறது. ஆறாவது, இது ரொம்ப முக்கியமான தாக்குதல் என்று சொல்லப்படுகின்றது, ஆறாவது தாக்குதல் ரஷல், அதாவது இது நக்வாரா என்று சொல்லப்படுகிறது, அதாவது ஒரு நேவி, அதாவது கடற்படை தளத்தை முழுமையாக அடைத்திருக்கிறார்கள். ஏழாவது அபுதபா ஹைட், அபுதபா
ஹைட் அடித்திருக்கிறார்கள். இப்படி அவர்கள் வீசிய 50க்கு மேற்பட்ட அந்த 50லிருந்து 60க்கு மேற்பட்ட ராக்கெட்டுகளில் ஆர்பிஜி செல்களின் தாக்குதலில் 30-20 என்று தாக்கியிருப்பதாகவும் கடுமையான சேதங்களை இராணுவ தளங்கள், இராணுவத்திற்கு உற்பத்தியான இடங்கள், இராணுவத்தின் கூடுதல்களை எல்லாம் அவர்கள் அடித்திருக்கிறார்கள். இன்னொரு இடத்தில் இராணுவ முகாம்களில் பெரும் கூட்டமாக இருக்கின்ற போது வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் இப்பொழுது நமக்கு தகவல்கள் வருகின்றது. இதற்கு பழிவாங்குவதற்கு அவருக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நாட்டில் மக்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தின் நடுவே 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் உடனடியாக அரச பதவியிலிருந்து நெதன்யாகு பதவி விலக வேண்டும் என்று சொல்கின்றார். உலகம் முழுவதும் அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்து விட்டார்கள். இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியாக நாம் சொல்கிறோம், இது போர் முடிவதற்கான வாய்ப்பாக தெரியவில்லை. ஜோர்டானுடைய எல்லை பகுதிகளிலே அந்த பிரிட்ஜில் ஜோர்டானுடைய சிட்டிசன்ஷிப்பை 3 பேர் படுகொலை செய்திருக்கிறதும் ஒன்று பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும். இப்பொழுது ஜோர்டான் இவர்களுக்கு எதிராக மாறிவிடும். இரண்டாவது, ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் வரைமுறையல்லாத அளவிற்கு கடும் தாக்குதல்களை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அவர்களுடைய தாக்குதல் வடக்கு பகுதிகளில் உச்சபட்ச தாக்குதலில் பல IDF வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஈரான் 12 ஷிப்பை அடித்திருக்கிறார்கள். அதாவது ஆயுதத்தாங்கியில் ஆயில் டேங்கர்ஸை. அதற்கு பதிலாக சிரியாவிலே நாம் சொல்லுவோம் 300 மில்லியன் என்கிற அளவுக்கு ஆண்டுக்கு லைசன்ஸ் பெற்றக்கூடிய என்னென்ன அடிப்படையிலான ஆமினேஷன்ஸ், அதாவது ஆயுதங்களை எல்லாம் அவர்கள் தயார் செய்து சர்வதேசத்திற்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஃபண்டிங், ஈரானுடைய ஃபண்டு முழுவதும் இங்கு தான் தயார் பண்ண போகிறது. கெமிக்கல் வெப்பன்ஸ் எல்லாம் இங்கே படுகிறதா என்ற சந்தேகத்தில் அங்கே மறுபடியும் நேற்று தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அதில் 14 பேர் இறந்திருக்கிறார்கள். அடுத்து கடைசியாக சொல்லப்போனால் பிபிசியினுடைய செய்தி என்ன சொல்கிறது, காசாவினுடைய தென்முனை பகுதிகளில் சாலைகளை போடுகிறார். 2 ட்ரக் ஒரே நேரத்தில் போகிற அளவுக்கு 200 அடி அப்படிங்கிற 100 அடிக்கு மேலான சாலைகளை அவர்கள் போடுகிறார்கள். இந்த நடவடிக்கைகள், நெதன்யாகுடைய நடவடிக்கைகளை எல்லாம் பார்க்கின்ற போது நிச்சயமாக அங்கே போர் தொடரப்போகிறது. ஏனென்றால் அவருக்கு அரசியல் ஆதாயம் தேவை. அவர் அரசியல் ஆதாயத்திலிருந்து அங்கு வலதுசாரியாக இருக்கிற பென் கவீர் போன்றவர்கள் கடும் போக்கை மேற்கொள்கிறார்கள். இஸ்ரேலுடைய தீவிர வலதுசாரிகள், அவர்களுடைய 12 உறுப்பினர்களின் மூலம்தான் நெதன்யாகுடைய ஆட்சியை தொடர்கிறது என்பதை நான் ஒரு சில காணொலியிலே சொல்லியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் இப்பொழுது நெதன்யாகு ஒரு பெரும் புரட்சியின் மூலமாக பதவி இறக்கப்படக்கூடிய சூழல் 1 ஆண்டு கழித்த பின்பு அங்கு மாறலாம். இப்பொழுது ஈரானை அவர்கள் பகைத்திருக்கிறார்கள், லெபனானுடைய ஹிஸ்புல்லாவை பகைத்திருக்கிறார்கள், ஹமாஸை பகைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே துருக்கி எர்டோகன் பகைப்பு வந்துவிட்டது. ஹவுதிகள் ஏமனிலிருந்து பகைத்து விட்டது. ஜோர்டானும் பகைத்திருக்கிறது. எஞ்சிய ஒரே ஒரு நாடு எதுவென்றால் கத்தார் மட்டும்தான் இந்த சமாதானத்திலே இனி அவர்களோடு பேசப் போகிறார்கள். அரபுலகம் பழைய 1967, 72 பாங்கிப்பூர் யுத்தமெல்லாம் அல்ல, இது வேறு ஒரு யுத்தம். இவர்கள் என்னெல்லாம் ஆயுதங்களை வைத்திருக்கிறார்களோ அதைவிட வலிமையாக அரபுலகம் மாறி இருக்கிறது என்பதை இஸ்ரேலுடைய தோல்வி சுட்டி காட்டுகிறது. 7000க்கும் மேற்பட்டவர்கள் ஊனமுட்ட நிலையிலே இஸ்ரேல் இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே கடந்த காணொலியில் சொன்னேன், கிட்டத்தட்ட 600 மில்லியன் ஷேக்கல் என்கின்ற அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த ஆண்டு ரெட்டிப்பான தொகையை இஸ்ரேல் சொல்கின்றது. பலர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய பல பகுதிகளில் இந்த அதாவது அலாரம் பலரை மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைக்கு உருவாக்கியிருக்கிறது. ஆனாலும் இன்னும் எந்த நம்பிக்கையிலே நெதன்யாகு இந்த போரை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது புரியவில்லை. சர்வதேசத்தில் தற்போது மிக முக்கியமாக நான் சொல்வது போன்று ரஷ்யா கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. ஆக சிரியாவிலிருந்து இனி வேறு முனைகளில் இந்த போர் மாறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. இதில் பல்வேறு சந்தேகங்கள் இருந்தாலும் ஈரானுடைய உச்சபட்ச நீண்ட தூர மௌனமும் நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. ஹமாஸுடைய கை மிக வலிமையாக இருக்கின்றது. ஆனால் இன்னொரு செய்தியும் சொல்லப்படுகிறது, ஒரு கால் நிரந்தர ட்ரூஸோ அல்லது தற்காலிகமாக ஏற்பட்டால் ஹமாஸ் 3000 பேரை ரெஸ்யூம் செய்திருக்கிறார்கள் என்று நாம் சொன்னோம். ஹமாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்பெற்று வருவதையும் நாம் சொன்னோம். மீண்டும் ஒரு வாய்ப்புகளை விட்டால் ஹமாஸ் கடுமையான வலுவாகிவிடும் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும். ஐடிஎஃபினுடைய கடைசி தகவல்கள், ஐடிஎஃபில் ஒரு பெரும் பிளவுகள் ஏற்பட்டுத்தான் இருக்கின்றது என்பதையும் சொல்லியிருக்கிறோம். ஆனால் ஒற்றை மனிதனாக ஒரு வலதுசாரியினுடைய 12 MPக்களுடைய ஆதரவுகளை மட்டும் எதிர்க்கட்சியில் யாமீர்
போன்றவர்கள் எல்லாம் கடுமையான கண்டனங்களை எல்லாம் பெற்ற நிலையில் இப்பொழுது போர் தற்போது ஓய்வதற்கான வாய்ப்பு 100% இல்லை. ஏதாவது அதிசயங்கள் நடந்தால் ஒழிய என்பது மட்டும்தான் நாம் இந்த களத்தில் இருந்து சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இதுதான் இப்பொழுது இன்று காலை நமக்கு கிடைத்த தகவல்கள். மீண்டும் நாளை மறுநாள் பல புதிய செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.